Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard math chapter 2 exercise 2.2ல 6 sum பார்க்க போறோம். Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம LCM and HCF இந்த நம்பர்ஸ்க்கு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். Fundamental theorem of arithmeticனா ஒண்ணுல ஃபேக்டர் ட்ரீ யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி prime factorization மெத்தட் யூஸ் பண்ணோம். இது வந்து ஃபேக்டர் ட்ரீ மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ 408க்கு எப்படி ஃபேக்டர் ட்ரீ மெத்தடில் எப்படி போடலான்னு பாருங்கள். இதை வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போடுற மாதிரியே தான் இதுவும் தான். ஸோ 2 × 204 அப்படி எழுதலாமா? இதையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் 2 × 102ன்னு எழுதலாமா? இதை ஸ்ப்ளிட் பண்ணால் 2 × 51 எழுதலாமா? 51 எந்த டேபிளில் வரும்னு பாருங்கள். தேர்ட் டேபிளில் பாருங்கள். 1 3 இது 2 7 3 is 24. ஸோ 17 வருது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். நெக்ஸ்ட்டு 170க்கு பண்ணலாம். இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2 × 8 is 16 பேலன்ஸ் 1 5 85 வருது. 85 ஃபிஃப்த் டேபிளில் தான் இருக்குது. ஸோ 5 × 1 5 பேலன்ஸ் 3 7 5 35. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதலாம். 408க்கு என்னென்ன ஃபேக்டர்ஸ் எவ்வளோ டைம்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். 2 எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 பவர் 3. 3 வந்து 1 டைம் வந்துருக்கு. 3 பவர் 1. 17 1 டைம் வந்துருக்கு. ஸோ 17 பவர் 1. நெக்ஸ்ட்டு 170க்கு பார்க்கலாம். 2 5 17 இது எல்லாமே ஒன்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ 2 பவர் 1 5 பவர் 1 17 பவர் 1. இதுலேருந்து நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு இதில் ஹையஸ்ட்டாக என்ன டிகிரி இருக்குதுன்னு பாருங்கள். 2 பவர் 3 இருக்குது. ஸோ இதில் என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. 2 இருக்குது, 3 17 அண்ட் 5 இருக்குது. இது எல்லாமே நம்ம எழுதணும். ஸோ 2 எழுதியாச்சு. அடுத்தது 3 ஒன்று தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுக்கோங்க. 5 ஒன்று தான் இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. 17 ஒன்று தான் இருக்குது. 17 அப்படியே வந்துடணும். இதில் வந்து காமனாக இருக்கிறதும் நம்ம எடுத்து எழுதணும். பேலன்ஸ் அது சிங்கிளாக இருந்தாலும் நம்ம எடுத்து எழுதணும். 2 காமனாக இருக்குது. ஸோ அந்த 2 பவர் 3 ஹையஸ்ட் டிகிரியில் எழுதணும், லோயஸ்ட் டிகிரியில் எழுதக்கூடாது. அதே மாதிரி 3 வந்து இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ 1 இருக்கிறது நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்போ இது 2 கியூப்னா 8 3 5 17. இது மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் வந்து 2040. நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன காமனாக இருக்கிறது மட்டும்தான் எடுக்கணும். ஹெச்சிஎஃப்ல வந்து காமனாக என்ன இருக்குது? 2 காமனாக இருக்குது. 17 17 காமனாக இருக்குது. ஸோ இதில் லோயஸ்ட் டிகிரி நம்ம எடுக்கணும். லோயஸ்ட் டிகிரினா இதில் 1 இருக்குது, இதில் 1 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 பவர் 1 17 பவர் 1. இப்போ 2 × 17 34. HCF odd answer is 74. LCM odd answer 2040.